லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 28 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டு இருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாய் இருந்தார்கள். அவர்கள் விழித்த போது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது என்னவென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்ட பொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவின் பாந்தவழி இன்றைய திருவழிப்பாட்டின் 3 வாசகங்களும் ஆண்டவருடைய மாட்சியிலே நாம் பங்கெடுக்கவும் நம்பிக்கையோடு நாம் பயணிக்கவும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. முதல் வாசகத்திலே ஆபிரகாம் எதுவும் தெரியாமல் ஆண்டவரின் வாக்குறுதியை மட்டுமே நம்பி தான் பிறந்த ஊர், இடம், மண், மக்கள், உற்றார், உறவினர், பெற்றோர், உடைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடவுளுடைய வாக்குறுதியை நம்பி அவர் சென்றதை முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது. விசுவாசத்தின் தந்தை, நம்பிக்கையின் தந்தை என்று ஆபிரகாமை அழைப்பதற்கான காரணம் அவர் முழுமையாக கடவுளை நம்பி வாழ்ந்தார். என்ன நடக்கப் போகிறது எதிர்காலத்தில் என்று எதுவுமே தெரியாமல் ஆண்டவருடைய வாக்குறுதியை மட்டுமே நம்பி அவர் பயணத்தை மேற்கொண்டார் என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு ஒரு தெளிவான பாடத்தை கற்பிக்கிறது. இந்த மண்ணுலகின் வாழ்க்கையிலே என்ன நடக்கப் போகிறதோ, சில வேளைகளில் எது நடக்குமோ என்று நமக்கு புரியாது. நம்மை சுற்றி பல குழப்பங்கள் இருப்பதை பார்க்கிறோம். சமூகத்திலும் அரசியல் சூழ்நிலையிலும், ஏன் நம்முடைய குடும்பங்களிலும் கூட பல்வேறு குழப்பங்கள் இருப்பதை பார்க்கலாம். அந்த வேளையிலே நம்மை அடைத்த கடவுள் பிரமாணிக்கம் நிறைந்தவர். நம்மை அடைத்த கடவுள் நம்பிக்கைக்குரியவர். நம்மை அடைத்த கடவுள் நம்மை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையில் வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு என்பது இந்த முதல் வாசகம் நமக்கு விடுக்கின்ற பாடமாகும். யோபு எல்லாவற்றையும் இழந்தார். ஆனால் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையை அவர் இழக்காமல் இருந்தார். யோபுனுடைய நண்பர்கள், இன்னுமா கடவுளை நம்புகிறாய், சபித்து விட்டு போய் என்று சொல்கிறார். யோபுனுடைய மனைவி கூட இன்னுமா கடவுளை சார்ந்திருக்கிறாய் என்று சொல்லி எல்லோரும் யோபுவை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். ஆனால் யோபு ஒரு வார்த்தை கூட கடவுளுக்கு எதிராக பேசவில்லை என்று யோபுனுடைய நூலிலே வாசிக்கிறோம். அதே போன்றுதான் ஆபிரகாமை கடவுள் அடைக்கின்றார். எதுவுமே தெரியாத இடங்கள், என்ன செய்ய போவது, எப்படி நாம் பயணிப்பது, ஒன்றும் புரியாத நேரத்திலே, எல்லோரும் கைவிடப்பட்ட ஒரு நிலையை அவர் உணர்ந்த ஒரு சூழ்நிலையிலே கடவுளை நம்பி தன் பயணத்தை மேற்கொள்கிறார்.
எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும், அது குடும்ப வாழ்வாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்கால வாழ்வாக இருந்தால், பலவிதமான பிரச்சனைகள், சவால்கள், துன்பங்கள், அவமானங்கள், இடையூறுகள், விபத்துக்கள் எல்லாவற்றிற்கும் மத்தியிலும், அது குடும்ப வாழ்வானாலும் சரி, துறவற வாழ்வானாலும் சரி, குருத்து வாழ்வானாலும் சரி, கடவுளை நம்பி நாம் வாழ வேண்டும் என்பது இந்த முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். அவ்வாறு கடவுளை நம்பி வாடும்போது ஆண்டவருடைய மாட்சியிலே நாம் பங்கெடுப்போம் என்பது இன்றைய நாள் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாகும். அதே போன்றுதான் என்ற இரண்டாம் வாசகத்திலேயும் பவுலடிகளார் மிக அழகாக சொல்கிறார். இமிட்டேட் மீ என்று சொல்கிறார். ஒரு உண்மையான கிறிஸ்து வாழ்க்கையுடைய சார அம்சத்தை பவுலடிகளார் அந்த இரண்டே வாக்கியங்களில் சொல்கின்றார். என்னை போல் வாடுங்கள் என்று. இன்று நாம் நம்முடைய குழந்தைகளை பார்த்து என்னை போல் வாடுங்கள் என்று சொல்ல முடியுமா? யோசித்து பார்ப்போம். கோவிலுக்கே செல்லாமல், கடவுளையே நம்பாமல், இறைவனை சார்ந்திராமல் ஒருவேளை நாம் இருந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை பார்த்து கோவிலுக்கு போ, பாவசிந்தனம் பண்ணு, நன்மை வாங்கின்றால் அந்த பிள்ளைகள் நம்மை பார்த்து சொல்லாமல் சொல்வார், ஃபர்ஸ்ட் நீங்க போப்பா, ஃபர்ஸ்ட் நீங்க பாவசிந்தனம் பண்ணு, ஃபர்ஸ்ட் நீங்க சமாதானம் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சண்டை போடாம இருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க குடிக்காம இருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்காயிருங்க என்று சொல்லுவார். எனவே அன்பாது வினைவுதான் பவுலடிகளார் தைரியமாக சொல்கிறார், என்னை போல் வாடுங்கள், இமிட்டேட் மீ. இயேசுவை போல் வாடுங்கள் என்று சொல்லாமல் என்னை போல் வாடுங்கள் என்று சொல்கிறார். அத்தகைய அளவிற்கு அவர் பிரமாணிக்கத்தோடு இருந்தார். கடவுளுடைய காரியங்களை, கடவுளுடைய செயல்களை, கடவுளுடைய திட்டங்களை கை கொண்டு வாழ்ந்ததனால்தான் என்னை போல் வாடுங்கள் என்று சொல்கிறார். காரணம், அந்த மக்களுடைய வாழ்வு தாறுமாறா இருந்தது என்பதை இந்த இரண்டாம் வாசகம் படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கலாம். நமக்கோ விண்ணகமோ தாய் நாடு என்று சொல்கின்றார். அவ்வாறு சொல்லுகின்ற பவுலடிகளார் அவர்களை பார்த்து மிக தெளிவாக சொல்கிறார், அழிவே உங்களுக்கு முடிவு, வயிறே உங்கள் தெய்வம். காரணம், அவர்கள் உண்பதிலே குறியாயிருந்தார். அந்த சாப்பாடு, இந்த சாப்பாடு, பாஸ்ட் ஃபுட், அது இது என்று உண்பதற்காகவே சில பேர் வாழ்கிறதை பார்க்கலாம். உண்டு இறந்த நபர் என்று சொல்லுவார்கள். வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கிலே அவர்கள் பெருமை. எத்தகைய நிலையில் இருந்தாலும், அவர்கள் மானமே போனாலும் கூட தவறான வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிறதுனாலே மானக்கிடை அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் கடவுளை சார்ந்ததல்ல, உலகத்தை சார்ந்தது. எனவே இத்தகைய நபர்கள் மத்தியில் பவுலடிகளார் சொல்கிறார், என்னை போல் வாடுங்கள் என்று. எனவே ஒருவேளை நம்முடைய வாழ்வும் இந்த இரண்டாம் வாசகத்தை சொல்லுவதை போன்று இருக்கலாம். சாப்பிட்டு கொண்டே இருப்பது, மண்ணுலகை, உலகத்தை சார்ந்து இருப்பது, கடவுளை பற்றி எண்ணாமல் எவன் எப்படி போனா என்ன, நான் என்னுடைய ஆன்மாவை இழந்தால் என்ன, என்னுடைய கடவுளை இழந்தால் என்ன, என்னுடைய வாழ்க்கை இழந்தால் என்ன, நான் ஜாலியாக இருந்து போக வேண்டும் என்று கருதுகின்ற நபரை பார்த்துதான் பவுலடிகளார் சிலுவையினுடைய மறைபொருளுக்கு ஏற்ப நாம் வாடுங்கள் என்கின்ற கருத்தை இந்த இரண்டாம் வாசகத்திலே தெளிவாக சொல்கின்றார். நீங்கள் அனைவரும் என்னை போல் வாடுங்கள், நான் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர், அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுப்பது இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு அமைகிறது. எனவே நாம் இறைவனை சார்ந்து வாழ நம்முடைய வாழ்வு ஒரு 100% 100% ஒரு புனிதமான வாழ்வாக இல்லாவிட்டால் நம்மால் இயன்றளவு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நாம் வாடுகின்ற சூழ்நிலையிலே ஆங்காங்கே பைபிளை எடுத்துக்கொண்டு, சிலுவை எடுத்துக்கொண்டு போதிக்க முடியாது. ஆனால் நாம் பணி செய்கின்ற இடத்திலே, படிக்கின்ற இடத்திலே,
வாடுகின்ற இடத்திலே ஒரு உண்மைக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கை வாடும்போது மற்றவர்கள் ஆண்டவரை தேடி வருவார்கள். நாம் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே தான் அசிசியார் அவருடைய சீடரோடு நடந்து சென்று கொண்டிருந்த போது அந்த சீடர் அசிசியாரை பார்த்து கேட்கிறார், அசிசி சகோதரரே, நீங்க எதுவுமே பேசவில்லையே, எதுவுமே போதிக்கவில்லையே, எதுவுமே சொல்லவில்லையே என்று சொல்லும்போது அசிசியார் சொல்லுகிறார், நான் நடந்து சென்றதே ஒரு போதனை என்று சொல்கிறார். நான் நடந்து சென்றதே கிறிஸ்துவின் போதனை என்று சொல்கிறார். எனவே நாம் நடந்து செல்வது போதனை ஆகுமா? பின்னாடி எல்லாம் முடிய கட் பண்ணிட்டு கிளிப்பு போட்டுக்கின்னு இப்படி அப்படி அவ்வாறு இருக்கும்போது நாம் கிறிஸ்துவர்களா? யோசித்து பாருங்கள். எனவேதான் அசிசியார் நான் நடந்து சென்றதே போதனை என்று சொல்கிறார். தாழ்ச்சியான நிலை, எளிமையான வாழ்வு, அடக்கமான சூழல். எனவே நாம் கிறிஸ்துவை பிரதிபலித்து வாழ இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய நற்செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவர் இயேசு உருமாற்ற நிகழ்வை நாம் தியானிக்கிறோம். இன்றைய நாளிலே தாபோர் மலை என்று சொல்லுவார்கள். ஆனால் விவிலிய ஆசிரியருடைய கூற்றின்படி எர்மோன் மலை என்று சொல்லப்படுகிறது. இந்த எர்மோன் மலை உயர்ந்த மலையாகும். தாபூர் மலை சிறிய மலை. ரோமையுடைய கோட்டை அங்குதான் இருந்தது. ரோமியர்கள் அங்கு வந்து கொண்டும் போய்கொண்டும் இருப்பார்கள். ஆனால் எர்மோன் மலை அமைதியான சூழல், ஜெபிக்கின்ற சூழல். அங்குதான் ஆண்டவர் ஜெபிக்க சென்றிருப்பார். எனவேதான் நற்செய்தியுடைய முதல் பகுதியிலே இறைவேண்டல் செய்ய சென்றார் என்று அந்த மலைதான் இருக்கும் என்று விவிலிய ஆசிரியருடைய கூற்றாக அமைகிறது. எனவே ஆண்டவர் இயேசு இந்த உருமாறுகின்ற பொழுது மோசே, எலியா 2 நபர்களும் ஆண்டவரோடு இருப்பதை பார்க்கிறோம். இந்த 2 நபர்களும் கடவுளுடைய அனுபவத்தை பெற்றவர்கள். எனவே இவர்களை புரிந்து கொண்டால் இந்த நற்செய்தியை நாம் புரிந்து கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம் என்றால், மோசேயின் சீனாய் மலையிலே கடவுளை முதலாக கடவுள் அனுபவத்தை காண்கின்றார். இருக்கிறவர் நாமே என்று கடவுள் சீனாய் மலையிலே மோசேக்கு வெளிப்படுத்துகின்றார். விடுதலை பயனூல் அதிகாரம் 24 இறைவாக்கியம் 1 34 22 சீனாய் மலை. அதற்கு முன்பாக ஓரேபு மலையிலே கடவுளை சந்திக்கின்றார். எனவே இந்த ஓரேபு மலை, சீனாய் மலை ஆண்டவரை சந்தித்த மோசே எப்போதெல்லாம் கடவுளை சந்திக்கிறாரோ அவருடைய முகம் பிரகாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். அவ்வாறு அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிற போது மக்கள் அவரை பார்க்க தயங்கினார்கள், அஞ்சினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவ்வாறு எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை சந்திக்க மோசே போகிறாரோ தன்னுடைய முகத்தை அவர் மூடிக்கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போன்று மோசே 3 தோழர்களை தம்மோடு அழைத்துக் கொண்டார் என்றும் நாம் விடுதலை பயனூல் அதிகாரம் 34 22 வாசிக்கிறோம். பிறகு கடவுளை எப்பொழுதெல்லாம் சந்திக்கின்றாரோ அவர் இறைவனுடைய பிரசனத்தை உணர்ந்தார். விடுதலை பயனூல் அதிகாரம் 34 இறைவாக்கியம் 29 35. எனவே இந்த மோசே கடவுளை சார்ந்திருந்ததினாலே கடவுளே அவரை அடக்கம் செய்தார். மோசே எங்கே இறந்தார், எப்படி இறந்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் கடவுளே மோசேயை அடக்கம் செய்தார் என்று இறைச்சட்ட நூல் அதிகாரம் 34 இறைவாக்கியம் 56 நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலும் இந்த மோசேவை போன்று கடவுளை சார்ந்திருக்க வேண்டும். 2வது நபர் எலியா. எலியாவும் கடவுளுடைய அனுபவத்தை பெறுகின்றார். ஓரேபு மலை குகையிலே 40 நாட்கள் அவர் உண்ணாமல் இருக்கின்றார், பயணிக்கின்றார். வானு தூதரினாலே அவர் போஷிக்கப்படுகிறார், வழிநடத்தப்படுகிறார். 1 அரசராகும் அதிகாரம் 19 இறைவாக்கியம் 18 நாம் வாசிக்கிறோம். அதே போன்று அந்த ஓரேபு மலையிலே கடவுள் கடந்து சென்றதை எலியா உணர்கிறதை பார்க்கிறோம். எலியா ஆண்டவர் இயேசுடைய ஒரு வெளிப்பாடாக இருப்பதனால் தான் பல புதுமைகளை நிகழ்த்துகின்றார். எனவேதான்
அக்கினி தெருவிலே மரணத்தை அனுபவிக்காமல் அக்கினி தெருவிலே அவர் எடுத்துக்கொண்டார் என்று நாம் அரசராகும் அதிகாரம் 19 இறைவாக்கியம் 1-15 வாசிக்கிறோம். எனவேதான் இந்த 2 கடவுள் அனுபவத்தை பெற்ற இறைவாக்கினர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருந்ததை நற்செய்தி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. எனவே இந்த மறை அனுபவம், இந்த உருமாற்ற நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற பாடம், மோசேயும் எலியாவும் கடவுளுடைய மாட்சியை பங்கெடுத்தார்கள். கடவுளுடைய மாட்சியிலே அவர்கள் அடைத்து போனார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு பாடுகள் துன்பங்கள் வழியாக தான் கடவுளுடைய மாட்சி அடைய முடியும் என்பது இந்த உருமாற்ற நிகழ்வு நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். எனவே நம்முடைய வாழ்விலும் இதே மாட்சி நாம் அடைய வேண்டும் என்றால் 2 காரியங்களை நற்செய்தி நமக்கு சொல்கிறது. ஒன்று, இறை வேண்டலிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 2வது, இறைவனை சார்ந்து வாழ வேண்டும். அப்படி என்றால் துன்பங்கள், வேதனைகள், சிலுவைகள், அவமானங்கள், இடையூறுகள், பலவிதமான கையுறு நிலைகள், எதிர்பாராத விபத்துக்கள் எல்லாவற்றையும் கடந்துதான் ஆண்டோடைய மாட்சியிலே நாம் பங்கெடுக்க முடியும் என்பது இந்த நாள் நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை சார்ந்து வாழ்வோம். ஆண்டவர் இயேசுவை பிரதிபலித்து வாழ்வோம். ஆண்டவர் இயேசுவை என்றுமே நம் வாழ்விலே மகிமைப்படுத்தி வாழ்வோம். ஆமென்.